ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம 10th சோஷியல் சயின்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அப்படின்றவங்க வர போகிறாங்க. எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும். இந்த லெசனே ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசனே ஃபுல்லாக பார்த்துடலாம். சர்டனாக ஒரு தலைவர் அப்படின்றது பிற்காலத்தில் பார்க்கலாம். இந்த லெசன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால ஃபுல்லத்தையுமே பார்த்துடலாம். இந்த லெசன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th லெசன், 10th சோஷியலில் 5th லெசன், சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் 19th செஞ்சுரி. தமிழில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். நிறைய சோஷியல் ஈவல்ஸ் நிறைய நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை எதிர்த்து நிறைய இது மாதிரி ரிஃபார்மர்ஸ் நிறைய பேர் அப்படின்றவங்க தோன்றியிருக்காங்க. அவங்கள பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது கற்றுக்குறாங்கன்னா அந்த பர்சன் பிற்காலத்தில் ஒரு எஜுகேட்டடாக ஒரு ஆங்கில கல்வி படிக்கிறது மூலயமா ஒரு எஜுகேட்டட் மிடில் கிளாஸாக அவங்க வந்து உயர்றாங்க. எது மூலயமா? வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் வெஸ்டர்ன் தாட்ஸ். அந்த பிரிட்டிஷ் வந்தாங்கல்ல, மேற்கத்திய அவங்களோட கருத்துக்கள், ஐடியாஸ் ப்ளஸ் தாட்ஸ்னால வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலயமா அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் நமக்கு கிடைக்கிது. அது மூலயமா ஒரு எஜுகேட்டட் மிடில் கிளாஸாக நம்ம வந்து மாறுறோம். மேற்கத்திய சிந்தனைகள், அப்புறம் கிறிஸ்துவ மதத்தின் செல்வாக்கு, ஒரு கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது பிரிட்டிஷ் மூலயமா நமக்கு வந்தது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் எதுக்கு அப்படின்னா எஜுகேட்டட் மிடில் கிளாஸாக நம்ம உயர்றதுக்கு அதுவும் ஒரு ரீசன். அப்புறம் சமுதாயம் மற்றும் சமயத்தில் என்னென்ன போட்டிகள் வந்துச்சோ அது மூலியமாகவும் நம்ம வந்து எஜுகேட்டட் மிடில் கிளாஸாக மாற போகிறோம். கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது ஒரு மெயின் ரீசன். அதே போல் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் அப்படின்றவங்க ரொம்ப நம்பர்ஸில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும், குறைஞ்ச பேர் தான் எஜுகேட்டட் மிடில் கிளாஸாக மாறினாலும் அவங்களுக்குள்ள அந்த பொலிட்டிக்கல் அண்ட் ரெஃபார்ம் மூமெண்ட்டுக்கான அந்த தாட் அப்படின்றது அதிகமாக இருந்தது. கல்வி அறிவு பெற்ற நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் சிறியதாக இருந்தாலும் அரசியலிலும் சீர்திருத்த இயக்கத்திலும் அரசியல் மற்றும் சீர்திருத்த இயக்கங்களில் தலைமை வகிக்க தொடங்கியது. இது எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். ஸோ எஜுகேஷன் ஒன்று இருந்தால் போதும், நம்ம சோஷியல் ஈவல்ஸ், நம்ம தப்பாக யூஸ் பண்ணுற நிறைய பழக்க வழக்கங்களை, ஒரு பிளைண்ட் பிலீஃப்ஸை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். கண்மூடித்தனமான நம்பிக்கைகளை மாற்றிக்கிறதுக்கு வெஸ்டர்ன் ஐடியாஸ் மூலயமா எஜுகேஷன் அப்படின்றது கிடைக்கிறதுனால நம்ம மாற்றிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் இவங்க எதுக்கு எஸ் சொல்கிறாங்க, எதுக்கு நோ சொல்கிறாங்க? இந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் அப்படின்றவங்க ரொம்ப பழைய கருத்துக்கள் மற்றும் பழைய பழக்க வழக்கங்கள், இதுக்கு வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். பழைய பழக்க வழக்கங்கள்னால் இன் டேர்ம்ஸ் நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்றது பெண் சிசுக்குலை. ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பெண் குழந்தையா அப்படின்ற பார்க்குறதுக்குள்ளே பெண் குழந்தையா இருந்தால் அதை கொன்னுடுறாங்க. அதுதான் வந்து பெண் சிசுக்குலை. இது மாதிரி மூட பழக்க வழக்கங்களை வந்து எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சதி அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கணவர் அப்படின்றவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட மனைவியை வந்து அதே மாதிரி உடன்கட்டை அவங்க இறந்த மாதிரியே இவங்களையும் இறக்க வச்சிடுறது, அந்த தீயில வந்து தள்ளி விட்டுறது, அதான் உடன்கட்டை ஏறுதல், சதி. அண்ட் வேறு குழந்தை மேரேஜ், சைல்டு மேரேஜ் அப்படின்றது ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட ஒரு இதுதான் பழைய பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் தான் வந்து வேணாம் அப்படின்னு தடுத்தாங்க. அதே மாதிரி எதுக்கு ஓகே சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மற்றும் மேற்கத்திய பண்பாடுகள், இந்தியன் கல்ச்சராக இருக்கட்டும் வெஸ்டர்ன் கல்ச்சராக இருக்கட்டும், ஆனால் அது குட்டாக இருந்தால் அதுக்கு வந்து எஸ் சொல்கிறோம், அது பேடாக இருந்தால் நோ சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோடது. ப்ளஸ் என்னென்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அப்படின்னா கண்மூடித்தனமான தேவையில்லாத ஒரு நம்பிக்கைகள் எல்லாம் இவங்க வந்து வச்சுருப்பாங்க. யார்? இன்டர்ம்ஸ் நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக வந்துட்டு கண்மூடித்தனமான நம்பிக்கைகள், மத நம்பிக்கையாக இருக்கட்டும் சோஷியல் ஈவில்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்பி அதை பண்ணிகிட்ருப்போம். அதெல்லாம் வந்து எதிர்க்கிறதுக்கு இந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் மூமெண்ட் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுச்சு. ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படின்றத ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ரிஃபார்மிஸ்ட், இன்னொன்று ரிவைவலிஸ்ட். ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னா சீர்திருத்தம், இதே ரிவைவல்னா சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு. ரிஃபார்மிஸ்ட்னால் புதுசாக ஒன்று வந்து சீர்திருத்தம் பண்ணுறோம். ரிவைவலிஸ்ட்னா ஆல்ரெடி இருந்தது, அது காலப்போக்கில் அதை அழிஞ்சிட்டு திரும்ப மீட்டெடுக்கிறது தான் வந்து மீட்டெடுப்பு இயக்கம் அல்லது ரிவைவலிஸ்ட். ரிஃபார்மிஸ்ட் அப்படின்றதுல என்னென்ன பார்க்க போகிறோம்? பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜ், அலிகர் மூமெண்ட். ரிவைவலிஸ்ட்னு ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் மூமெண்ட்.
இதை வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அப்படின்றவங்க இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தாங்க. எக்ஸாம்பிள் பெரியார், இவிஆர் ஓகேவா, இவிஆர். அதே போல் அயோத்திதாச பண்டிதர். நெக்ஸ்ட்டு சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணாங்க. இந்த இது மாதிரி சதி, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், அன்டச்சபிலிட்டி, டிப்ரெஸ்டு கிளாஸஸை வந்து ஒதுக்கி வைக்கிறது, இதெல்லாம் நிறைய பேர் வந்து எகெயின்ஸ்டாக நிறைய பேர் இதுக்கு ரெஃபார்மர்ஸ் அப்படின்றவங்க இருந்தாங்க. எங்கெங்க? புனே ஜோதிபா பூலே, கேரளா நாராயணகுரு ஐயங்காளி, தமிழ்நாடு ராமலிங்க அடிகள், வைகுந்த சுவாமிகள், அயோத்திதாசர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பார்க்க போகிறது வந்து பெங்கால்லேருந்து பார்க்க போகிறோம். பெங்காலில் ஃபஸ்ட்டு ஒரு இயர்லியஸ்ட் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லப்படுற முதல்ல அதாவது ஒரு சீர்திருத்தவாதியில் ஃபஸ்ட்டு அவங்களோட கருத்துக்களால் வந்து ஏன்னா வெஸ்டர்ன் ஐடியாஸ் பிரிட்டிஷோட ஐடியாஸ் மூலயமா அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்து நம்மளும் ரிஃபார்மராக மாறணும் அப்படின்னு தொடக்க காலகட்டத்தில் இயர்லியஸ்ட் ரிஃபார்மராக இருந்தவர் தான் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராயோட காலம் அப்படின்றது 1772 1833 வரை. இவர் ஒரு ஸ்காலர், அறிஞர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவர் ஃப்ரம் பெங்கால்னு பார்த்துட்டோம். பெங்கால்னால் அவரோட மதர் டங் பெங்காலி அப்படின்றது தெரியும். வேறு சமஸ்கிருதம், அரேபிக், பெர்ஷியன், இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜஸ்லாம் அவருக்கு தெரியும். இவர் எதை வந்து அப்போஸ் பண்ணார், எதை வந்து ஓகே இது குட் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஜியஸ் செரிமோனிஸ் அப்படின்றது ஒரு அர்த்தமே இல்லாமல் நிறைய சமய சடங்குகள் அப்படின்றது நடக்கும். ஒரு மீனிங்லெஸ்ன்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா ஒரு பொருளே இல்லாத ஒரு மீனிங்லெஸ் ஒரு சடங்குகள் அதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் கஸ்டம்ஸ்னாலே ஒரு கஷ்டம் அப்படின்னா தமிழ்லேயே வந்துட்டு பாருங்களேன், கஷ்டம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கெட்டது தானே. ஸோ சோஷியல் கஸ்டம்ஸ் அப்படின்னா சமூக கேடுகள் நமக்கு இதெல்லாம் இது மாதிரி. அதுதான் எக்ஸாம்பிள்னாலே நம்ம வந்து குழந்தை திருமணம், சதி, அது மாதிரி சமூக கேடுகள். அப்புறம் சப்ஜுகேஷன் ஆஃப் விமனை வந்து சப்ரஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு அடிமையானவர், அது மாதிரி ஒரு கருத்து. அவங்க வந்து மென்னுக்கு ரொம்ப கீழே, ஆணை விட பெண் அப்படின்றவங்க ரொம்ப கீழே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவர் வந்து எதிர்த்தார். நெக்ஸ்ட்டு இவர் வந்து எதை வந்து ஊக்குவிச்சார் அப்படின்னு சொன்னார்னா மோனோதீசியம்னா ஒரே ஒரு கடவுள் அப்படின்றத இவர் வந்து இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார் அப்படின்றத இவர் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஐடலேட்ரி அப்படின்னா ஐடல்னா உருவம், ஆன்டி ஐடல்னா உருவ வழிபாடு அப்படின்றது இவருக்கு வந்து ஒரு கடவுள் கோட்பாடு, ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்குறது அப்படின்றது இவரோட இது. ஆன்டி ஐடலேட்ரி அப்படின்னா உருவ வழிபாடை அப்போஸ் பண்ணார். உருவ வழிபாடு அப்படின்றது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் ராஜாராம் மோகன் ராய். இவர் நான் சொன்னோம் மோனோதீசியம் அப்படின்றது ஒரு கடவுள் கோட்பாடு. என்னன்னா பழைய உபநிடதங்களாக இருக்கட்டும், பழைய இந்துக்களோட மறைநூல்களாக இருக்கட்டும், உபனிஷத்ஸ் ஹிந்து டெக்ஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து மோனோதீசியம் அப்படின்ற ஒரு கடவுள் தான் வந்து அடிப்படையாக வந்து எல்லா இந்த மாதிரி உபநிடதங்களாக இருக்கட்டும், இந்துக்களோட நூல்களாக இருக்கட்டும், ஒரு கடவுள் அப்படின்றது தான் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உபநிடதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உபநிடதங்களில் ஒரே ஒரு எண்ணிக்கையில் அடங்காத ஒரு பிரம்மன் அப்படின்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உபநிடதங்களில் சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் நம்ம படித்ததுக்கு நேர்மாறாக இருக்குதே அப்படின்னு சொல்லி இவர் நிறைய இடத்துல நம்மளை வந்து வேற ஒன்று படித்தும் வேற ஒன்று இங்கே நடக்குதே, உலகத்தில் வேற ஒன்று நடக்குதே அப்படின்றதுல அவருக்கு ஒரு கான்ட்ராக்டி அப்படின்றது இருந்திருக்கு. ப்ளஸ் இவர் எதெல்லாம் அப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதினா நமக்கு தெரியும், உடன்கட்டை ஏறுதல் சதி, குழந்தை திருமணம் சைல்டு மேரேஜ், பாலிகாமி அப்படின்னா பலதார மனம் அப்படின்னா நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு இந்த கொடுமைகளெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப கவலைப்பட்டார் இதை பற்றிலாம். ஸோ இதை பற்றி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை எதிர்த்து அப்படின்றது சட்டம் அப்படின்றது வரணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்துட்டு பெட்டிஷன் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்காரு ராஜாராம் மோகன் ராய். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வேறு என்னென்ன உரிமைகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, விதவைகளுக்கு வந்து ரீமேரி விதவைகள் வந்து மறுமணம் பண்ணி கொள்ளலாம், அது அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பாலிகாமி அப்படின்றது வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் விமனுக்கு எஜுகேஷன் அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வெஸ்டர்ன் சயின்ஸ் அப்படின்றது ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் இங்கிலீஷ் அண்ட் வெஸ்டர்ன் சயின்ஸ் அப்படின்றது வரணும் வர்றதுக்கு இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இதெல்லாம் வந்துட்டு அதாவது இந்த சைல்டு மேரேஜாக இருக்கட்டும், சதியாக இருக்கட்டும், பாலிகாமியாக இருக்கட்டும், விடோ ரீமேரேஜாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து
அண்ட் ஏன்ஷியன்ட் ஹிந்துவோட ப்ராக்டிசஸ். ஸோ ஹிந்துஸ் எல்லாமே, ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் எல்லாருமே வந்து இவர் இப்படி செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இவருக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க, ரெசிஸ்டட் பை ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ். அப்புறம் கல்கட்டாவில் உள்ள கிரிமட்டோரியம், அந்த இடுகாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கல்கட்டாவில் உள்ள இடுகாடுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே வந்து சதி அப்படின்னு சொல்லப்படுற உடன்கட்டை ஏறுதல் அப்படின்றது எப்படின்னா, ஒருத்தவங்க இறந்தோன்னே அவங்க கூட அவங்களோட மனைவியை வந்து நெருப்பில் தீயில இடுறது தான் அந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு பழக்கம். இதை வந்து நேரில் பார்த்து இப்படின்னு ஒன்று நடக்கவே கூடாது அப்படின்றத வந்து இன்சிஸ்ட் பண்ணார். நெக்ஸ்ட்டு இவர் ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜம் அப்படின்றது 1828 ஆகஸ்ட் 20 1828 20/8 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 20/8/28 அப்படின்றது பிரம்ம சமாஜ் அப்படின்றது தோற்று வைத்த ஒரு நாள். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கல்கத்தாவில் ஒரு கோயில் அப்படின்றது ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கோயிலில் சிலைகள் எதுவுமே இருக்காது, இமேஜ் எதுவுமே, கடவுளோட உருவம் அப்படின்றது இருக்காது. என்ன சொல்கிறாங்க, நோ ரிலீஜியன் ஷுட் பி ரிவைவ்ட் ஆர் ஸ்லைட்லி ஆர் கண்டெம்ப்டுவஸ்லி ஸ்போக்கன் ஆஃப் ஆர் அல்லூடட் டு. என்னென்னா, எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாக அவமானமாக பேசவே கூடாது, மறைமுகமாக கூட சொல்லக்கூடாது. மறைமுகமாக அவங்கள ஏளனமாக பேசவோ அவங்கள அவமானமாக பேசவோ கூடாது, மறைமுகமாக கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதி வச்சுருந்தார் அந்த கோவில் அங்கே இருக்குது கல்கட்டாவில். நெக்ஸ்ட்டு ஐடல் ஒர்ஷிப், உருவ வழிபாடு அப்படின்றது அங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரிலீஜியஸ் ரைட்ஸ் அண்ட் செரிமோனிஸ், ஒரு கோயிலில் அந்த வழிபாடுக்கு வந்து நிறையா சமய சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து எதிர்த்தார். இருந்தாலும் வந்து ஸ்டார்டிங்கில் பிரம்ம சமாஜ் அப்படின்ற அதோட ஐடியாஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு படித்த ஒரு எஜுகேட்டட் மேனாக இருக்கட்டும், ஒரு பெங்காலில் உள்ள இன்டலெக்சுவல்ஸ் பெங்காலிஸில் மட்டும்தான் வந்து இது வந்து பரவி கிடந்தது, இந்த பிரம்ம சமாஜோட ஐடியாஸ். ஆனால் கீழ்த்தட்டு மக்களில், ரொம்ப கீழ்நிலையில் இருக்க மக்களை வந்து இதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏமாந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு வரைக்கும் இது வந்து போய் சேரலை அப்படின்றது தான் உண்மை. நெக்ஸ்ட்டு மாடர்ன் பெங்காலாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அதில் வந்து இவங்களோட எஃபெக்ட் வந்து அப்படின்ட்டு கரெக்டாக இருந்தது பிரம்ம சமாஜ். ஆனால் லோயர் செக்ஷன் பீப்புளில் உள்ளவங்களுக்கு இவங்களோட கருத்துக்கள் நேராக போகலை அப்படின்றதான் உண்மை. நெக்ஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யார்? வில்லியம் பெண்டிங். லார்ட் வில்லியம் பெண்டிங் அப்படின்றவர் 1829 சதின்னு சொன்னோம்ல, சதினா என்ன அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல். அதுக்கு அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க லார்ட் வில்லியம் பெண்டிங். 1829 சதி ப்ராகிபிஷன் ஆக்ட் அப்படின்றது வந்தது.